ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பச்சை சுண்டைக்காய வச்சு காரக்குழம்பு செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா? க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க சுண்டைக்காய. ஒரு பாத்திரத்தில் வச்சு நல்லா நச்சு எடுத்துக்கோங்க. இடி உரல் வச்சு இல்லைன்னா கத்தி வச்சு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. நம்ம மண் சட்டி வச்சுருக்குறோம். சட்டி சூடானதும் நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். நம்ம கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிச்சதும் ஒரு 5, 6 வெந்தயம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஒரு பூண்டு பல் ஒரு 10 பூண்டு பல் போட்டிருக்கோம். கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் ஒரு கை சின்ன வெங்காயம் போட்டிருக்கோம். இப்போ பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கோம். அதையும் நல்லா வதக்கிடலாம். இப்போ நம்ம சுண்டைக்காய் போட்டுக்கலாம். சுண்டைக்காய் போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கிடலாம். பச்சை சுண்டைக்காய் கிடைச்சா வாங்கி சாப்பிடுங்க. ரொம்ப உடம்புக்கு நல்லது. ரத்தம் இல்லாதவங்கலாம் இது சாப்பிட்டா ரத்தம் ஊறும் உடம்புக்கு. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. இப்போ நம்ம தக்காளி பழம் போட்டுக்கலாம். அதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். நான் இப்படி தாங்க பச்சை சுண்டைக்காய் வச்சு குழம்பு செய்வேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம காரத்துக்கு குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். வீட்ல அரைச்ச மிளகாத்தூள் தான். ஒரு 5 டீஸ்பூன் கூட நான் போட்டிருக்கேன். எனக்கு காரத்துக்கு ஏத்த மாதிரி நான் போட்டுருக்கேங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. நம்ம புளி தண்ணி ஊற வச்சத நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம புளி தண்ணி ஊத்திக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்திக்கங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. மண் சட்டியில செஞ்சா அது ஒரு தனி டேஸ்ட்டா இருக்குங்க. இப்போ நம்ம கல்லுப்பு போட்டுக்கலாம். நல்லா மூடி வச்சு நல்லா வேக வச்சுருங்க. இப்போ நம்ம தேங்காய் பேஸ்ட் அரைச்சுக்கலாம். தேங்காய், கொஞ்சம் சின்ன சீரகம் அரைச்சு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா குழம்பு கொதிச்சுட்டு நம்ம அது கூட ஊத்திரலாம் தேங்காய. நான் எல்லா குழம்புக்குமே தேங்காய் சேர்த்து தாங்க செய்வேன். குழம்பு நல்லா கொதிக்கட்டும். இப்போ நான் முருங்கக்காய் போட்டுக்கிறேங்க. எங்க மரத்தில காய்ச்சது. முருங்கக்காய் வைனா வேங்க்காய் அப்படி சொன்னாங்க. அதனால நானும் முருங்கக்காய் வாங்கி காரக்குழம்புல போட்டுக்கிட்டேங்க. முருங்கக்காய் போட்டாலும் டேஸ்ட்டா இருக்கும். நல்லா குழம்பு கொதிக்குது. இது ரொம்ப நல்லாயிருக்குங்க குழம்பு. இப்படி செஞ்சு சாப்பிடுங்க. இத சாப்பிட்டுட்டு என் சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.